தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கோடும் பூவில் வாழும் நிலைகள் மாறும் வாழும் நிலைகள் மாறும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் பாரில் எங்கும் போது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் காலம் கடந்த கலைஞன் என் தலைவன் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நாம் வாழும் காலம் முழுவதுமாக நம்மளை பாதுகாத்து நம்மளை பலப்படுத்தி நமக்கு எந்த சோர்வு வந்தாலும் கூட எல்லா சோர்வின் நேரத்துலையும் கூட நம்ம கூட இருக்கிறது யார்? நம்ம ஏசப்பா தான். அப்படி தானே குட்டீஸ்? இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். கண்டிப்பாக நம்மளை அவர் ஒரு நிமிஷமும் கண்ணயராமல் பாதுகாத்து நம்மளை வழிநடத்திட்டு வராங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிற ஒரு பாட்டு தான் குட்டீஸ். ஏன்னா நம்ம தான் இந்த உலகப்புறமான உறவுகளை தேடி அன்பை தேடி என்ன பண்ணுவோம்? ஓடி ஓடி நம்ம தேடுவோம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் நம்மளுடைய அன்புக்காகவும் ஒருத்தவங்க ஏங்கி நிற்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும். அவர் தான் நம்மளுடைய அன்புக்காக என் பிள்ளைன்னு நம்மளை வாய் நிரம்ப மனதார கூப்பிடுகிற ஒரு உறவாக நம்ம கூட இருக்கிறாங்க குட்டீஸ். இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் எழும்புகிற ஒரு கேள்வி, ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, ஏசப்பா என் அன்புக்காக காத்திருக்கிறாங்க, ஏசப்பா எனக்காக இருக்கிறாங்கன்னா ஏன் என்னோட லைஃப்பில் போராட்டம் வருது? ஏன் என் லைஃப்பில் சோர்வு வரணும்? ஏன் எனக்கு கஷ்டமும் கண்ணீரும் சோர்வும் வருது? இப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாருக்குமே வரும் தானே குட்டீஸ்? அதுக்காக ஒரு அருமையான ஒரு குட்டி கதை தான் குட்டீஸ் இருக்குது என்கிட்ட. என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் ஒரு குட்டி பாப்பா ஏசப்பா கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க, நீங்கள் எப்பயும் என் கூட இருக்கிறீங்க அப்படின்னா ஏன் எனக்கு இந்த சோர்வுகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் எனக்கு நீங்கள் வருது? அதை ஏன் நீங்கள் எனக்கு அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்குறாங்க குட்டீஸ். அதுக்கு ஏசப்பா ஒரு அருமையான கதை சொல்கிறாங்க. ஒரு தோட்டக்காரர் அவருடைய தோட்டத்தில் அருமையாக 2 மரங்களுக்கான விதையை என்ன பண்ணுறாரு? பதியம் பண்ணுறாரு. ரெண்டுமே ஒரே பலனை தரக்கூடிய மரம் தான் குட்டீஸ். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு மரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து அதை சீர்படுத்திக்கிட்டு ஒரு வட்டமும் அது வளர்ந்து வரும்போது அதில் இருக்கிற பிரான்ச்சஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எண்டெல்லாம் கட் பண்ணி விட்டு அதை நல்லா தழுந்து வரும்படியாக என்ன பண்ணுறாரு? பேணி பராமரிச்சிட்டு இருக்காரு குட்டீஸ். இன்னொரு பக்கம் இருக்கிற மரம் அதில் அவர் நீர் பாய்ச்சுவார். ஆனாலும் கூட இந்த மாதிரியான அந்த ஆல்ட்ரேஷன்லாம் அவர் பண்ணலை. அதை அப்படியே விட்டுட்டாரு. அது வாட்டுக்கு வளர்ந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி அது நல்லா வளரும்போது கூட அதை நல்லா பிரான்ச்சஸை வெட்டி சீர்படுத்தி அவர் என்ன பண்ணியிருக்காரு? அந்த மரத்தை பராமரித்து வந்திருக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் ஒரு செழிப்பாக நிறைவாக ஒரு சீரான ஒரு கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக என்ன பண்ணதான் அது வந்ததான் குட்டீஸ். இந்த மாதிரி அதை டச்சே இன்னொரு மரத்தை அவர் டச் பண்ணாமல் அதுவாக வளர்ந்து, ஆனால் அதில் சில இடையிலேயே என்ன ஆச்சாம்? பூச்சி வர ஆரம்பித்ததாம். அதால் பயங்கர காற்றுக்கு என்ன பண்ண முடியல? பேலன்ஸ் பண்ண முடியலையாம். இந்த மாதிரி நிறைய போராட்டங்களுக்குள்ள அந்த மரத்தால் என்ன பண்ண முடியல? நிலைச்சி இருக்க முடியலையாம் குட்டீஸ். அப்போது இந்த 2 மரங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு மரத்தின் மேலே அவர் ரொம்ப அக்கறை காமிச்சு அதை ஒரு கட்டத்துலையும் அதை பராமரித்து கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? அதனால தான் அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நிறைவான ஒரு மரமாக இருந்தது. இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் ஏசப்பா நிறைய இடங்கள்ல நமக்கு பெயின் கொடுக்குற காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறாரு அப்படின்னா அதோட எண்டிங்கில் நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறாரு. அது நமக்கு நிறைவை ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய
ஒரு ஒரு காரியமா, ஒரு நிறைவா வந்து முடியும் அப்படிங்கிறது தான் குட்டீஸ். இந்த விஷயத்த ஏசப்பா அந்த குட்டி பாப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே விஷயத்த தான் இன்னைக்கு நம்மளையும் பார்த்து நம்மக்கிட்டயும் சொல்றாங்க. நம்ம லைஃப்ல போராட்டங்கள், சோர்வுகள் இருக்குதுன்னா, அந்நேரம் நீங்க தைரியமா, சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா, அதோட முடிவுல நமக்கு என்ன இருக்குது? நிறைவான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா, அவர் நமக்கு பெயின கொடுக்கல. நம்மள ப்ரிப்பேர் பண்றாரு அந்த ஆசீர்வாதத்துக்காக. ஸோ, அந்த நேரங்கள்ல இது நமக்கு பெயின்னு நினைக்கக்கூடாது. ஏசப்பா என்னைய பெரியதொரு ஆசீர்வாதத்திற்காக ப்ரிப்பேர் பண்றாங்கங்கிறத நம்ம ரொம்ப ஆழமா விசுவசிச்சு நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கணும் குட்டீஸ். அப்படி நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5:16 படியாம், "உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள்." அப்படிங்கிற வசனம் இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்கள்லையும் நம்ம யாரை பிரதிபலிப்போமா? நம்மளை உண்டாக்கி, உருவாக்கி, நம்மளை பாதுகாத்து, பராமரித்து, நம்மளை செதுக்கி உருவாக்குன நம்மளுடைய ஏசப்பாவை பிரதிபலிப்போமா குட்டீஸ்? ஸோ இந்த வசனத்தின்படியா கண்டிப்பாக நம்ம அவருடைய பிள்ளைகளாக பிரதிபலிக்கணும் அப்படின்னா, அவர் நம்மளை சீர்படுத்தும் போது, அவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணும்போது, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். கண்டிப்பாக நம்ம லைஃப்பும் பலருடைய கண்களுக்கு முன்பாக நிறைவான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, எங்களோட வாழ்க்கையை நீங்கள் இம்மட்டுமாய் நிறைவுபடுத்தி வந்திருக்கிறீங்க. இம்மட்டுமாய் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு ஏற்றபடியாய் நீங்கள் எங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க டாடி. உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை இன்னுமாய் வழி நடத்துங்க. உம்முடைய சித்தம் எதுவோ அதை நாங்கள் எடுத்து நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.